இங்கே ஒரு பொண்ணு மாலுக்குள்ளே போவாள். ஸோ மாலுக்குள்ளே போயிட்டு நிறைய லிப்ஸ்டிக்கை வந்து ட்ரை பண்ணுவாள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவள் வந்து அந்த லிப்ஸ்டிக்கை அவள் பர்தாக்குள்ளே வந்து மறைச்சி வச்சுட்டு அந்த மாலை விட்டு வெளியேறிடுவாள். ஸோ இது வந்து அவள் வந்து ரெகுலராகவே இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போ அவளுக்கு வந்து பாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்பான்னா, அவள் படிக்கிற காலேஜ்லேயே ஒரு மியூசிக் குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து அவள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாள். ஸோ அதில் வந்து அவள் ஆசையை தீர்த்துக்கிற மாதிரி அவள் டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற விதமாகவும் நல்லா பாடுவாள். ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து அவள் வந்து ரொம்ப பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாள். அதை வந்து அவளோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்துருவாங்க. அப்போ அவள் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. ஸோ என்ன நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் அப்பா கோவப்பட்டு வந்து அவளை இழுத்துட்டு வந்துடுவார். ஸோ இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படித்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு பிடிக்காத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம மதத்தை நீ கேவலப்படுத்துகிற அப்படி இப்படின்னு சொல்லி அவளை வந்து அதிகமாக கிழிப்பார். அப்புறம் அவள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கோவத்தையெல்லாம் காட்டுற விதமாக இன்னுமே பயங்கரமாக ரூம் கதவை சாத்திட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாள். அந்த ஊரில் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருப்பாங்க. அப்போ காலேஜில் அதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த போராட்டத்தில் அவளுமே வந்து கலந்துருப்பாள். அப்போ அந்த மியூசிக் குரூப்லேயே வந்து அவளுக்கு ஒரு பையனையும் பிடிச்சிருக்கும். ஸோ அவனே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு பிடிச்ச மாடல் ட்ரெஸ்ஸை அவள் அப்பாவோட தையக்கடையில் வந்து அவங்க அப்பா இல்லாத நேரம் அவளே தச்சு வந்து போட்டுக்கிட்டு இருப்பாள். ஸோ அதே மாதிரி அன்னைக்கும் வந்து அவள் ரெகுலராக போகிற மாதிரி அந்த மாலுக்கு போயிருப்பாள். மாலுக்கு போயிட்டு வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவள் எடுத்து மாட்டிட்டு அப்புறம் அவள் குறுக்காக்குள்ளே வந்து தெரியாமல் வச்சு அவள் கொண்டு வந்திருப்பா. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருந்தனால இந்த வேலையை பார்த்துப்பா. அப்போ பார்ட்டியில் வந்து அவள் என்ஜாய் பண்ணியிருப்பா. அவள் லவ்வரோட வந்து எக்ஸ் லவர் வந்து நீ ஏன் அலையே நீ கரெக்ட் பண்ணுறா பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவளை வந்து மாட்டி விட்டு போலீஸ்க்கு போயிடுவா. கடைசியில் அவங்க அப்பா தான் வந்து அவளை வந்து காப்பாற்றுவார். அப்போ தான் அவளுக்கு வந்து உரைக்கும். ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys.